எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் ஒரு ஆழாக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஆழாக்கு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம், இதையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே அரிசி மாவு நான் வீடியோ எப்படி அரைக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு போட்டு வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவை 2 ஆழாக்கு அரிசி இது கணக்குங்க. 2 ஆழாக்கு அரிசி அரைச்சா 4 ஆழாக்கு மாவு கணக்கு. அதாவது இந்த கிளாஸ் 200 கிராம் ஆழாக்காது. இதில் நான் 4 போட்டு வச்சுருக்கேங்க. இப்போது இந்த பச்சரிசியை உப்பு போட்டு நல்லா உரசி 4 தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ரேஷன் பச்சரிசி கூட சூப்பராக இருக்குங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த ரேஷன் ஐட்டத்தை யூஸ் பண்ணோம்னா நமக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏற்கனவே நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். இது பார்ட் 3ங்க. கண்டிப்பாக போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இது அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த அரிசி கவுன தண்ணி, அந்த உளுந்து தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிக்கு நான் பக்கெட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். செடிக்கு ஊற்றலாங்க. செடி நல்லா வளரும். இப்போ அந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க. அப்போ தான் பூ போல் வரும். இந்த மாதிரி நம்ம மாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரம் புளிச்சிருங்க. நீங்கள் வாழை இலை போட்டு மூடி தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் நீங்கள் வெளியில் வைக்கணும் மாவை. அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம அன்றைக்கே ஊற்றிடலாங்க. காலையில் நான் 9:20க்கு ஊற போட்டேன். 10:20க்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உளுந்து அரைச்சிட்டாங்களா. இப்போ பச்சரிசி பாருங்கள், நல்லா வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். இதை ஏங்க நம்ம வேஸ்ட் பண்ண மனசு வருமா? நமக்கு இதை விடுறதுக்கு மனசு வருமா? கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் அரிசியை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அந்த மாவு, அந்த உளுந்து, அந்த பச்சரிசி மாவு அரைச்சி எல்லாத்தையும் கரைச்சி 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ஆச்சு. எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 4 ஹவர் வெளியில் வச்சேன். அதுக்கப்புறம் வாழை இலை போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கு ரொம்ப நீங்கள் வெளியில் வைக்காதீங்க, புளிச்சு வழிஞ்சிடும். இந்த மாதிரி மாவுலாம் சீக்கிரம் புளிச்சிடும். நீங்கள் மிஷினில் அரைக்கும்போது நல்லா மாவுன்னு கேட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தோசை ஊற்றி, ஏற்கனவே தோசை இட்லிலாம் நிறைய ஊற்றி காமிச்சிட்டேன். ஆனால் இது வருதுன்றதுக்காக, இந்த மாவில் எப்படி வருதுன்றதுக்காக தான் நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் வந்துடும். நல்லா முருகலாக சூப்பராக இருக்குங்க. தோசை நல்லா இருக்கும். பசங்களுக்கு நல்லா நெய் ஊற்றி கொடுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டுக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய். இட்லி பாருங்கள், பூ போல் அப்படியே ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாதுங்க. ஒரு ஸ்மெல்லும் வராது. அவ்வளோ சூப்பராக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி. நம்ம நல்ல அரிசியில் போட்டால் கூட இந்த அளவுக்கு இட்லி வருமானே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்ல அரிசி இதுவும் 2யும் நீங்கள் போட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி தான் டாப்புங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு செலவும் மிச்சமாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக